தேங்காய் வச்சு அதே மாட்டிக்கிறேன். முடியுமாங்க? ஆமா முடியாதுங்க. இப்ப நீங்க என்னதான் நினைச்சாலும் தலைகளே நின்றாலும் நினைச்சுப்பாங்களே. எலிய பிடிக்கிறதுக்கு நீங்க நினைக்கிறா தோட்டுக்குள்ள விட்டுலாம் இல்லாட்டி ஏதாவது வச்சு பிடிச்சு போடலாம்னு நினைக்கலாம். ஆமாங்க. மூச்சல் பிடிக்கிற மூஞ்சல் பிடிக்கிற எப்படி தெரியுங்களா? அதை எப்படி பிடிக்க முடியாது. அதை பிடிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க போகலாம், பிடிக்கிற மாதிரி போகலாம். சரி முடியாது. எந்த நேரத்துல எப்படி எங்க போகணும்னு தெரியாதுங்க. அப்படியே ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. சரி இன்னொன்னு கருவாடு மாட்டி உள்ள போய் மாட்டிக்குங்க. இது கருவாடுல நீங்க நினைக்கிறீங்க கருவாடு சில சமயம் நம்ம கருப்பு மண்டே தூக்க மாட்டிட்டு இருக்கலாம். அப்படியா? ஆமா. சொல்லி நன்னோக்குடன் நாடி வரவேற்ற தலைவியே வருக, இடத்திற்கு முதல்வியே வருக என்று தங்களை வரவேற்றுள்ளோம். வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க வறுமலைகளே அழகான ஒரு மான் கூட்டம் கட்டளை பெட்டி மானை கண்டேன் பிடிப்பதற்காக. மானோட நானோட நானோட மானோட அப்படின்னு வர்ற வழியில இந்த அழகான மான்குட்டியை பார்த்த உடனே பிடிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் இடத்திற்கு தலைவி என்ற முறையில உங்கள்ட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்றதுனால அனுமதியை கேட்டு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கொடுத்தீங்கன்னா போதும். அண்ணே சொல்லிட்டு போங்கண்ணே, நான் பதில் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சேரேன் வீட்டுக்கு. சீக்கிரமா சொல்லிட்டு போங்க. ஆமா கும்பிட்டு சொல்லிட்டு போ வைக்கி. இதுவரையிலும் நாடகத்தை இன்னும் கொஞ்சம் நாடகம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாடகம் எனக்கு வாய்ப்பு வழங்கிய அன்பாசன் மணிகண்டவர்களுக்கும் கிராமத்தாளர்களுக்கும் என் சார்பும் சீலக்காரி பங்காளிகளுக்கு என் சார்பும் போய் வரட்டு சொல்ல மாட்டேன், போலீஸுக்கு போக மாட்டேன். அமைதியும் பெருமே அங்கார உள்ளமே அமைதியும் பெருமே நீங்காத துயர்மாறி நிம்மதி தருமே நீங்காத துயர்மாறி நிம்மதி தருமே நிகரேது புவி மீது நிகரேது புவி மீது நிகழும் இசை கலையும் திகமதின் மகிழ் முரசுகள் தருமோ காரமாய் விளங்கும் நாதம் அதற்காரமே இசைவாடும் சுவையாலே அசைந்தாடும் இசைவாடும் சுவையாலே இசைவாடும் சுவையாலே அசைந்தாடும் நாகம் இத சூழும் மணிமே ஒளியாவும் ராகம் இத சூழும் மணிமே ஒளியாவும் ராகம் ஆவிடுகள் மகிழும் இசையே இசையே தாய் மணி திகழும் இசையே தீவிர மணி புகழும் இசையே தானே நோவின தேவினால் முதல் கீதமே தமிழும் போதையும் மனதை தோணுமே இல்லாத கலையினாலே புகழுமே தனித்து நிறைந்த ஓங்காரமாக விளங்கும் நாளோ அந்த ரீங்காரமே இந்த கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாளும். அரியதொரு நமச்சிவாயம் ஆதி என்ன மானதமும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுருகியதொரு எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவபாகியம் தோஷங்கள் மறைந்து பாவங்கள் நீங்கி மனித வாழ்விலே ஒரு இன்பமயமான வாழ்வு. இத்தகைய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் இறை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இறை வழிபாடு செய்வதற்கு முன்பாக உலகத்தில் முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய தாயை வணங்கி தந்தையை வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும். என்றாலும் கூட இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது எப்படி செய்தாலும் இசைமாமுனிவர் நாரத மகரிஷிக்குரியபடி வேடுபுருவத்திலே வந்திருந்தாலும் எமது வழி சிறக்க இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவிலே அழகான இந்த திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நானல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும் நல் அருகமுள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதை கண்டு இதை அனைவரும் மனமகிழ்ந்து இன்று காண வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது மூங்கில் மலர் காடுகளாக தென்படுகிறது. என்றாலும் கூட
மூங்கில் மலர் காட்டினிலே கேட்க ஒரு முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மலர் காட்டினிலே கேட்க ஒரு முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மலர் காட்டினிலே மூங்கில் மரக்காட்டினிலே முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மரக்காட்டினிலே அற்புதமான இந்த நிலத்திலே பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்கின்றது. இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்று சத்தம் ஒளியின் ஓசையை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சத்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று அழகாக கவி பாடுகின்ற காதல் வள்ளிகளிலே இவள் வா வா என்று ஈர்ப்பது போல இருக்கின்றது இந்த அழகான குரல். இப்படியே குரலை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தம் இனிது. இவள் எழுப்புகின்ற அந்த இன்ப தமிழ் மொழியும் இனிதாக இருக்கின்ற பொழுது முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே. கற்பனையால் கடலமைத்து கலைஞர்களை எல்லாம் முன்பே அமர வைத்து அன்புள்ள கலை மாந்தர்களை எல்லாம் முன்பே அமர வைத்து அந்த கன்னியரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது மூன்று தமிழும் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்றது என்பதை தமிழ்
இந்த அழகான இந்த காவியத்தில் எந்த இடங்கள்ல எந்தெந்த இடத்துலலாம் தொடணும் எதை தொடக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்த அன்பு அண்ணன் ஆசான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கலை உலகத்தில் நான் வந்ததும் கூட அந்த சிறு வயதில் எனக்கு ஒவ்வொரு படிகளையும் ஒவ்வொரு விதங்களையும் தன்னுடைய பெட்டியில் இதைத்தான் பார்க்கணும் இதைத்தான் செய்யணுன்றத சொல்லிக் கொடுத்த அன்பு அண்ணன். அப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி இருந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதே போல இங்கே பாருங்களேன், அதே போல என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பாட்டு பாடணும் நல்லா இருக்கும், இது இந்த சுதியில் தான் பாடணும் அப்படின்ற ஒவ்வொரு நிலைகளையும் கற்றுக் கொடுத்த அன்பு அண்ணன். இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்கும் என்கிட்ட இல்லாத ஒன்றில்லை, இந்த பாடலை வந்து தொட்டு பாடுனா இந்த பாட்டை பாடினேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு முதல் மேடையிலேயே எமக்காக பாராட்டுகளை பெற்றிருந்த அன்பு அண்ணா. இதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு அண்ணா கேட்டீங்கன்னா கருப்பு ராஜா கருப்பு சாமி, நான் கருப்பு ராஜான்னு சொல்றது கருப்பு சாமி அன்பு அண்ணா அவர்களுக்கும் அதே போல தாளம் இசைக்கும் எப்படி கூப்பிடுவாங்க இன்படைக்கன்றது என்ன நினைக்கிறீங்க? இன்பத்தோடு அடைக்கலமாக அனைத்து பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளம் படைத்தவரா. இதை பார்த்தீங்களா எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு. இப்படி இருந்தாலும் கூட இத்தகைய நிலையிலே அன்பு என்னும் வழிகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரும் மக்களையும் பெரும் மாந்தர்களையும் வணங்கி இந்த இடத்திலே இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா அன்பு அம்மா என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து சொல்ல முடியல. என்ன கேட்டீங்கன்னா அவங்களுடைய பாடலை கேட்ட உடனே இப்போ ஒவ்வொரு பாடலையும் கேட்கும் பொழுது செவிகள் கொடுத்து அப்படியே கேட்டு அப்படியே உட்காரணும்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட தாய் அன்பு தாய் என்கிட்ட இருந்தா இந்த இடத்துல அம்மா வந்து உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பதட்டம் ஒரு பயம் இருந்தாலும் இது எட்டெல்லாம் பார்க்கின்ற பொழுது காதலிக்கும் கண்கள் இரண்டு இதை ஒளிந்து மறைந்து என்று பார்க்கக்கூடிய கல்லென்று பார்க்கும் இந்த விழிகளை கூட சில்லென்று பூக்கும் சிறுநெறிஞ்சி காற்றின் ஒளிகளிலே பார்க்க சில்லென்று பூத்து சிறுநெறிஞ்சி காட்டினிலே நின்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சும் மனம் பெறுமோ வாழ்வே
தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம். இத்தகைய வெளிகளிலே இவள் அழகை பார்த்தாலும் கூட 1000 நாவுகள் படைத்த ஆதிசேடனாலும் முடியாது இவள் அழகை வர்ணிப்பதற்கு. இத்தனை அழகு இருந்தாலும் கூட என்ன கேட்டீங்கன்னா, கலையுலகத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் நிறைய கலைஞர் பெருமக்களை உருவாக்கியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, கலை குடும்பம் அப்படின்னா அன்பு அப்பா என்கிட்ட நான் பேர் சொல்லணும். பேர் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, தாயினுடைய பேர், தந்தையினுடைய பேர், இப்படி பேர்களை சொல்லுன்ற பொழுது சந்திரன் ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் சந்திரனாகப்பட்டவர் மேலிருந்து கீழிருந்து எல்லாத்துக்கும் ஒரு உதயத்தை கொடுப்பது போல கலை உலகத்திலே இன்று நிறைய ஜாம்பவான்களை உருவாக்கிய மிகப்பெரிய பெருமை அந்த குடும்பத்திற்கு தான் சேரும் என்றாலும் கூட இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது ஆமாம் ஹார்மோனிய கலைஞர் அம்மா அப்பாட்ட ஒரே ஒரு தடவை உட்காந்து பாடுனே ஒரு பாட்டுக்கு அவர் வாசிக்கிறத கேட்ட உடனே எனக்கு அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் கூட இந்த இடத்திலே இத்தனை இடத்திலே பார்த்தாலும் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணார் மாயக்குள மாதவன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு பக்கம் பார்க்கக்கூடிய இவள் கண்களை ஏனென்றா இத்தகைய அழகான ஒளி பெருக்கி ஒளி சுருக்கி ஒளி பெருக்கி ஒளியை பெருக்கி உலகத்திற்கு அனைவரும் செவிகளுக்கு எட்டி அதை
கொண்டு சேர்க்கக்கூடிய அன்பு அண்ணா அவர் பேர் அப்பா பேர் உளுத்திமடை அன்பு அப்பா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா அவர் வந்து மைக் செட் ஆபரேட்டர்ல நம்ம கலைஞர்ல ஒருத்தர். அம்மா உண்மைதான். அன்பு அப்பா அவர்களையும் வணங்கி இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கும் இங்குமாக உலாவும் ஆடவன். ஏனென்றால் இவள் அழகி வர்ணிப்பதற்கு எப்படி வர்ணித்தாலும் கூட கார்மேகங்களுக்கு நிகரான கூந்தல், அழகிய 3ஆம் பிறை நெற்றி, வெள்ளை போன்ற புருவம், விரும்பத்தக்க அழகான பருவம், இந்த பெண்ணிற்கு இல்லை என்ற கர்வம், ஈடு இணையில்லாத உருவம், மதங்களை போன்ற 2 புஜங்கள், ஆளிலை போன்ற வயிறு என்றாலும் கூட இவள் பார்க்கின்ற பார்வை என்ன பார்வை பார்க்கிறாள்? குரு பார்வையா, இல்லை குருகுரு என்ற பார்வையா, ஓரக்கண்ணில் பார்க்கின்ற பார்வையா, இல்லை ஒளிந்து என்று பார்க்கக்கூடிய பார்வையா என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே சாக்கிறா, அவ உடம்பு கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே சாக்கிறா, அவ உடம்பு கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா. கையாலே இழுக்கிறார் நெஞ்சை தாளாட்டுறா. பார்க்கிறா, ஒரு கண்ணை சாக்கிறா, மெதுவா சிரிக்கிற. ஆளாலே எழுத்திலே கோலம் போட்டு காட்டுறா, தப்பி ஓட்ட ஜன்னலிலே கண்ணத்தை திறக்கிறா, கண்களை மூடி ஜாடி கொண்டு காட்டுறா, கையை தொட்டு வாங்குறா. கைவிரல் பட்டதுமே பால் சொம்பு கொடுக்குது, கைவிரல் பட்டதுமே பால் சொம்பு கொடுக்குது, கையோடு சேர்த்துக்கிட்டு பாலோடு வணங்குது, உள்ள போல எண்ணி என்கிட்ட மயங்குது, உருவம் பார்த்ததுடா உண்மையெல்லாம் விளங்குது, இப்ப உண்மையெல்லாம் விளங்குது. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே சாக்கிறா, அவங்கிட்ட பிடிச்சுக்கிட்டு ஏயா ஒரு ஆளுக்கும் என்ன வேலை செய்ய துணிச்ச? என்ன வழிமறிக்கிறீங்களா? என்ன காரணம்? யார் நீ? எனக்கு சொந்தமானது உள்ள போனதுங்க. உங்களுக்கு சொந்தமானது உள்ள போனது. எதுக்குள்ள போச்சு? இந்த வனத்துக்குள்ள. இதுக்குள்ளயா? ஆமா. நாங்க நம்பணும். இந்த இடத்துக்குள்ள உள்ள போனது. உள்ள போனதுனால துரத்தி வந்தேன். சரி. துரத்தி வந்த பொழுது நீங்க எந்த இடையில மறிக்கிறீங்களே? உங்களை பார்த்த விவகாரமான மாதிரி தெரியுது. உங்களை பார்த்த உடனே நான் கொஞ்சம் வில்லங்கமான ஆளுங்க. அப்படியா? ஆமா. இங்க பாருங்களேன், வில்லங்கமான ஆளு, விவகாரமான ஆளு. சரி. இங்க பாருங்களேன், நீங்க நினைக்கலாம், இங்க பாருங்க, நான் வந்த நேரத்துல என் வேலை இருக்கு, என் வேலையை நான் பார்க்கணும், எனக்கு நீங்க வழியை விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஓரமா மட்டும் நின்றீங்கன்னு வச்சுங்களேன், போதும், என் வேலையை நான் பார்த்துட்டு போயிருவேன். உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்க வேலையை நான் குறுக்க நிக்கல. அப்ப குறுக்க நிக்காம இடத்துக்குள்ள நீங்க போக கூடாது. என்னங்க இடத்துக்குள்ள போகணும்? உள்ள போயிருக்கு அழகான மான்குட்டி. மான்குட்டியா? மான்குட்டி உள்ள போயிருக்குங்க. மான்குள்ள இங்க இல்லங்க. அட துரத்தி வந்தது நானுங்க.
துரத்தி வந்த மான் உள்ள போயிருக்கு. இங்க மான் வராது. உள்ள போன மான் குட்டியை பிடிச்சிட்டு போகணுமுங்க. மான் இங்க வராதுங்க. என்ன வராதுன்னு துரத்தி வந்த நானுன்னு சொல்றேன்ல. ஐயே நீங்க போய் சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த இருக்காங்க மான்லாம் இருக்காது. அந்த கடக்கு வருங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டு போங்க. அது பைரவருங்க. அதை பிடிச்சிட்டு போங்க. பைரவர் இன்னைக்கு பாத்தீங்களா? பைரவர் வந்து எப்ப பார்க்கணும்? அவரை காலையில பார்த்தாவே சரி மோட்சம். அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில வந்து முற்றத்தில் இருக்கு பாத்தீங்களா பள்ளி. அந்த பள்ளியை பார்த்தோம்னா அது ஒரு மோட்சம். சரி. அதே போல இந்த இடத்துல காலையில வந்து மயில் இருக்கு பாத்தீங்களா? மயில் வந்து அகவும் பொழுது அந்த செவிகளை அதை கேட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்பமான தருணம். இப்படி எல்லாமே இன்பமா இருக்கும் பொழுது இந்த மான்குட்டி எப்படி தெரியுங்களா? இந்த மான்குட்டி போகும் பொழுது அப்படியே துள்ளி 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 போன மானு. அம்மா ஒரு புல்லு முடியவாங்க. எனக்கு சந்தேகம்ங்க. என்ன? நீங்க மானு தானே? மானவ துரத்தி தான் வந்தேன். அது ஆண் மானா பெண் மானா? பெண் மான். பெட்டை மான். பெட்டை மான். கட்டழகு பெட்டை மான். அப்படின்னா குட்டி போடவா குட்டி போடாதா? அட நீங்க வேற குட்டி போட்டதா வேணாடு போயிருப்பீங்க. இது குட்டி போடாததுங்க. பெண் மான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரியுங்களா? பெண் மான் வந்து ஆண் மானுக்கும் பெண் மானுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஆண் மானுக்கு பாத்தீங்கன்னா கொம்புகளாகப்பட்டது கிளைகளா பிரிஞ்சிருக்கும். கொம்புகள் எப்படி இருக்கும்? கிளைகளா அப்படியே பிரிஞ்சிருக்கும். சரிங்க. கூர்மையாக இருக்கும். குத்துனா மேல இருந்து ரத்தம் வந்துடும். ஆமாங்க. ஆனா இந்த மான் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண் மான் என்பது அப்பதான் கொம்புகளாகப்பட்டது சிறுத்து இருக்கு. எவ்வளவு நீளம் இருக்குங்க? சிறுத்துங்க. எவ்வளவு நீளம்? அவ்வளவுதான் பிடிப்பதற்கு அளவுக்கு தான். அப்படியா? ஆமா சிறுத்தை. சின்ன கொம்பா இருந்து. ஆமா கும்ப பாத்தீங்க? அட சிறுத்தை நடிகை பாருங்களேன். அதனாலதான் சொன்னேன் கிளைகளா இருந்துச்சுன்னா ஆண்மான். சரி. நான் பார்க்கும்பொழுது அது வந்து ஆண்மான் முட்டுச்சுன்னா ரத்தம் வந்துடும். ஆமா. பெண்மான் முட்டுச்சுன்னா இன்னொரு தடவை முட்டாதான்னு ஒரு ஏக்கம் வருங்க. என்னங்க ஒரு எண்ணங்கள் எதுங்க? ஆமா சரி சரி. பெண்மான் சொல்லுங்க. குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா? இங்க பாருங்களேன், குட்டி போடாத மானு. குட்டி போட்ட மானா விட்டு ஏன் சொன்னீங்க? குட்டி போட்ட மானுக்கும் குட்டி போடாத மானுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. குட்டி போட்ட மானு என்ன பண்ண ஓடுதுன்னு நினைச்சீங்களேன். ஓடும் பொழுது தனது குட்டிகள் வருதுன்னு நினைச்சீங்க. சரி. பின்னாடி பாத்துக்கிட்டே திரும்பி 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 பாத்துக்கிட்டே ஓடும். அப்ப குட்டி போட்ட மான் வருதா குட்டிகள் வருதான்னு திரும்பி பார்க்கும். சரிங்க. குட்டி போடாதுன்னு நினைச்சீங்களேன், ஒரே போக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு நினைச்சீங்களேன். அப்படியே இங்கிட்டு போகும் அங்கிட்டு போகும் தாவி 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 எங்க அது பாத்தீங்களா எங்கிட்டு போகும் எப்படி போகும்னு தெரியாமலே அது போற இலக்கு நோக்கி ஓடிடாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். சரிங்க. அதனால இது குட்டி போடாத மான். குட்டி போடாத. ஆமா நல்லாதான் சொல்றீங்க. ஆனா மான் வரலங்க. மான் இங்க பாருங்களேன், மான் இருக்கிறதுனால தான் வந்திருக்கேன். மான் வரலீங்க. மான் என்னங்க என்ன என்ன சொன்னீங்க? நான் மான் வரலீங்க. மான் வரலீங்க. மான் வரலீங்க. ஆமாங்க. என் மான் பேரும் வள்ளிதாங்க. அப்பனா வரலீங்க. ஏன் வள்ளிங்களா வள்ளிங்களாங்க? மான் வள்ளிங்க. மான் வள்ளிங்களா? ஆமாங்க. பாத்தீங்களா? மான் வள்ளிங்க. இங்க பாருங்க மான் வள்ளி. ஆமா மான் வள்ளி. ஆமாங்க. வள்ளி மான். மான் வரலன்னு சொன்னேன். வரல பாத்தீங்களா? வள்ளி மான் பாத்தீங்களா? நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன். வெள்ளிமலை எங்க? வெள்ளிமலையில பெருங்கொண்ட குடும்பம் எங்க குடும்பம் தாங்க. வெள்ளிமலையில. அம்மா எங்க அப்பா பேர் என்ன தெரியுங்களா? யாருங்க? எங்க அப்பா பேரு சடையன் வேடுவர். உங்க அப்பா பேரு? அம்மா என் தாய் வந்து பார்வதி வேடுவச்சி. உங்க அம்மா பேரு? அம்மா சரி. எங்க அண்ணன் பேரு வந்து கணேசன் வேடுவன். என் தம்பி பேரு வந்து மணிகண்ட வேடுவன். சரி பாத்தீங்களா? எங்க குடும்பமே என் பேரு தெரியுங்களா? கந்த வேடன். சரி. உங்களை பார்த்த வேட்டைக்கமா தெரியுது. உங்க அப்பா எதை வேட்டையாடி வச்சிருக்காரு? என்னங்க காளமாட வேட்டையாடி வச்சிருக்காங்க. காளமாட பக்கத்துல அரவணைச்சு பக்கத்துலயே வச்சிருக்காரு. அம்மா காளமாடு கூப்பிட்டாலே வந்துரு. இப்ப காளமாட ட்ரில்னு கூப்பிட்டா பக்கத்துல வந்துரு. பாத்தீங்களா? அத போய் உங்க அப்பா பிடிச்சி நீங்க வேற நீங்க அப்படி நினைக்கலாம். சரிங்க. காளமாட வந்து எப்படி பார்க்கணும் எப்படி பிடிக்கணும் அதை அசைவு என்ன கேட்டீங்கன்னா எங்க அப்பா வந்து பாக்குறதுக்கு முன்னாடி சரி காளைன்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த காளையிட்ட போய் பக்கத்துல போய் அவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் போக முடியும். சரி. இல்ல நினைச்சீங்களே போற இடத்துல பாதியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் முட்டை தூக்கி எரிஞ்சிருவாரு. அப்ப பாத்தீங்களா? அப்ப வந்து எங்க அப்பா வந்து அதை சொல்ற வேலையெல்லாம் நான் சொல்றதெல்லாம் செய்யணும். என்ன பார்க்க வர்றவங்களுக்கு அனுமதினா உன்கிட்ட கேட்டுதான் வரணும் அப்படின்னு எங்க அப்பா வந்து வரமுறை கொடுத்து வச்சிருக்காரு. சரிங்க. உங்க அம்மா என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க? என்னங்க சிங்கம். சிங்கத்தை காட்டுக்குள்ள தெரியுற சிங்கம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சிங்கத்தையே பிடிச்சி எங்க அம்மா வச்சிருக்காங்க. சிங்கத்தின் மேல அமர்ந்து அம்மா. சரி. சிங்கத்தின் மேல அமர்ந்து உங்க அண்ணன் எங்க அண்ணன் வந்து மூஷிர் வாகனம் மூஞ்சி இருக்குதுங்களா? என்னங்க நாட்டுல எத்தனை உயிரினங்கள் இருக்கு அதை விட்டு எலியை பிடிச்சி வச்சிருக்காரு. எங்க எலின்னு இங்க பாருங்களேன் எலி கிடையாதுங்க. எலின்னு நீங்க நினைக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. ஒரு தேங்காய் வச்சு அதே மாட்டிக்கிறேன். அட முடியுமாங்க? ஆமா முடியாதுங்க. இப்ப நீங்க என்னதான் நினைச்சாலும் தலையில நின்றாலும் நினைச்சு பாருங்களேன் எலியை பிடிக்கிறதுக்கு நீங்க நினைக்கிறேன் தோட்டுக்குள்ள விட்டு
பிடிக்கலாம் இல்லாட்டியா ஏங்க ஏதாவது வச்சு பிடிச்சு போலாம்னு நினைக்கலாம். ஆமாங்க. மூச்சல் பிடிக்கிற மூஞ்சல் பிடிக்கிற எப்படி தெரியுங்களா? அதை எப்படி பிடிக்க முடியாது. அதை பிடிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க போகலாம், பிடிக்கிற மாதிரி போகலாம். சரி முடியாது. எந்த நேரத்துல எப்படி எங்க போகணும்னு தெரியாதுங்க. அப்படியே ஒரு பெட்டி மாதிரி இருக்குங்க. சரி இன்னொன்னு கருவாடு மாட்டி உள்ள போய் மாட்டிக்குங்க. இது கருவாடுல நீங்க நினைக்கிறீங்க கருவாடு சில சமயம் நம்ம கருப்பு மண்டே தூக்குல மாட்டிட்டு இருக்கலாம். அப்படியா? ஆமா. அப்ப வந்து நீங்க செய்து பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க. அப்ப பிடிக்க முடிச்சுங்க கருப்பு அனுப்பி விட்டுருவான். நீங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா மூக்கு எப்படி இருக்கும்? சரிங்க. மூக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மூக்கு வந்து முனியா இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து எங்க அண்ணனுடைய வாகனம். சொந்தக்கார மாதிரி இருக்கீங்க. சரிங்க. பார்த்தா சொந்தக்கமா தெரியுங்க. அப்போ உங்க அப்பா ஒரு சடையன். அட ஆமாங்க, உங்களை எனக்கு தெரியுமுங்க. அப்படியா? நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க அப்பா பேரு என்னங்க? நம்பிராசன். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி, உங்க பேரு வீரத்தேவ. என் மாப்பிள்ள. அதனாலதான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் மலைக்கு போனாலும் மாமச்சின உறவு வேணும்ல, அதனால கொஞ்ச நேரம் பேசலான்னு ஒரு எண்ணம் எனக்கு. ஆமாப்ல, உண்மையை சொல்லுங்க. மாப்பிள்ள தேடி வந்தது மான் இல்லைங்க, அப்புறம் மானன்ற மங்கை உன் தங்கச்சி. மாப்பிள்ள என் தங்கச்சி. ஆமா. எதை கேட்டு என் தங்கச்சி இருக்கு வந்தீங்க? உன் தங்கச்சி தான் மாப்பிள்ள தேடி வந்தேன். அப்படியா? உன் தங்கச்சி தான் தேடி வந்தேன். தங்கச்சி கூப்பிட யார் கூப்பிடுறா? அப்படியா? அப்ப என்ன சிவப்பு கலர் சிங்கிச்சா. ஐயோ மச்சா மன்னாரு அப்பா என்ன சொன்ன அப்படி ஊனம் 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 இங்கே ஊன யாருங்கோ. வேடு நல்ல ஆட்டம் போடுவாரு. ஏப்பா வேடுவர் ஆட்டம் போடுவார், நீ ஆடவே மாட்ட. லைட்டா ஒரு ஐயா ஒரு ஸ்டெப்பு போடுறேன் போட. ஐயோ மச்சா மன்னாரு போடுமா, அவரோட ஆடுமா. சாஞ்சா சாயிர பக்க சாயர செம்பரியா கைய தூக்காத சொட்டை உடிச்சு விடுவேன். இப்ப என்னோட சேர்ந்து அதானே அப்படி ஆடியா தாளத்துல சேராமணி ஆடி பிரியா பாப்பா. சகதிக்குள்ள மிதிக்காம ஐயா வேறுவரே ஓ மச்சனே தானே, மச்சான பார்த்து கரெக்டாரு. சின்ன பிள்ளை செவத்த புள்ள சிங்காரமா நடக்க புள்ள. மச்சன உட்கார சொல்லு, கைய பிடிச்ச குட்டியா ஒண்ணுங்க
யார் இந்த பெண்மகள்? என் தங்கையா? தங்கையே வாழ்க, பெருமகளே வாழ்க. அடுத்ததா இவங்க தங்கச்சி மாதிரி இருக்குல்ல? என் தங்கச்சி. ஆமாங்க. ஆமா, அடுத்து சொல்லுவா. தங்கச்சி பார்த்தா வேற எதுக்கும் பயிற்சி இல்ல. அழைத்த காரணம் என்ன? தங்கச்சி எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இன்னைக்கு பாத்தியா அண்ணனும் தங்கச்சியும் ஒரே மத்த யாருக்குமே கொடுக்க கிடைக்குமா? அண்ணா என்ன இன்னைக்கு கூடுது? இன்னைக்கு ஒரு ஆள் புதுசா வந்திருக்காரு. யார் அவர்? தவறா தவறா வேடவரா வேடவரா சொல்லுமா வேடுவரா வேடுவரா எதற்காக வந்தா? சொல்லுமா எதுக்காக வந்தா? எதுக்கு வந்திருக்கீங்க? அப்பா என்ன நடக்குதுங்க? ஏண்டி அது சொன்ன வேமா கூப்பிடுவா செய்யற? அண்ணா எதற்காக வந்தார்? எதுக்கே வந்திருக்க? எதிரியாக வந்தாலும் முதல்ல உபசரிப்பு கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்களா? எப்படி கொடுத்தீங்க? சகலகால வல்லவனப்பா நீ. எந்த வேஷத்துக்கு எந்த நேரத்துல எப்படி பொருத்தமா நடிக்கணுமோ அதை செய்ய தெரிஞ்சுக்கணும். ஐயோ எனக்கு தெரியாதே தெரியாதேன்னு ஒதுங்கி போற காட்டுல கள்ளத்துல இறங்குறேன் பாத்தீங்களா? அதான் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஆழத்துல இறங்கி தெரியும். நீங்க ஆழத்துல எவ்வளவு தொலைக்கு வேணாலும் இறக்கி விடாம பார்க்காம இருந்தாச்சு. ஐயா நீங்க இறங்கினா பரவாயில்ல, அதை இறக்கி விடாதீங்க. இருக்கட்டும். இருந்தாலும் வந்து அதுக்கு உபசரிப்பு கொடுக்கலாமா? ஆமா கொடுப்போம். கொடுத்துடலாமா? ஐயா உபசரிப்பு கொடுக்க போறீங்க. வாங்கிக்கங்க கொஞ்சம். வாங்கிக்கங்க. வாருங்கள் வேடுவரே. ஏயா என்னன்னு இது? இவ்வளவு வேகம்? ஐயா நான் கொஞ்சம் மோசமான ஆளு. ஆமா பாத்துக்கங்க. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடையை காத்து கொண்டிருக்கும் வேடுவரே. விளையாடுத்து விளையாடு வேடுவர் குலமகனே, சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரை வருக. தாங்கள் யார்? வந்த காரணத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் வலிமை நலவாமல் வந்தாரை வரவிருக்கும் பழமை தவறாமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னார
பூவாரம் போல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் நாடி வரவேற்ற தலைவியே வருக, இடத்திற்கு முதல்வியே வருக என்று தங்களை வரவேற்று வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க. வறுமணிகளே அழகான ஒரு மான் கூட்டம் கட்டளை வெட்டி மானை கண்டேன் பிடிப்பதற்காக. மானோட நானோட நானோட மானோட அப்படின்னு வர்ற வழியில இந்த அழகான மான்குட்டியை பார்த்த உடனே பிடிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் இடத்திற்கு தலைவி என்ற முறையில உங்கள்ட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்றதுனால அனுமதியை கேட்டு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கொடுத்தீங்கன்னா போதும். அண்ணே சொல்லிட்டு போங்கண்ணே, நான் பதில் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சேர வீட்டுக்கு. சீக்கிரமா சொல்லிட்டு போங்க. ஆமா கும்பிட்டு சொல்லிட்டு போ வைக்கி. இதுவரையிலும் நாடகத்தை இன்னும் கொஞ்சம் நாடகம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாடகம் எனக்கு வாய்ப்பு இறங்கிய அன்பாசன் பன்னிரண்டவர்களுக்கும் கிராமத்தாளர்களுக்கும் என் சார்பும் சீலக்காரி பங்காளிகளுக்கு என் சார்பும் போய் வரட்டு சொல்ல மாட்டேன், போலீஸுக்கு போக மாட்டேன். தப்பிச்சிடா பரவாயில்ல. ஓடியா ஓடியா ஓடியாவா? ஆட ஈழ கேட்டு இன்னொரு மேடையில் கவனிச்சுக்கலாம்.